அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்சத்தையும் பெருந்தன் வளரட்டும். அனைவருக்கும் மதா பிதா குருதை ஆசிரியரும் எனது மானசீகமான வாழ்க்கைகளும் மானசீகமான ஆட்சிகளும் நிரம்ப கிடைக்கட்டும். அனைவரும் ஜி.கே. அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு ஒரு சித்தர்களுடைய வழிபாடு, சித்த வித்தைகளை ஜோதிடம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஜாதகம் பார்க்குற நிறைய பேருக்கு ஸ்பிரிச்சுவல் மேல ரொம்ப ஈடுபாடு இருக்கு. இத ரெண்டு விதமா அவங்க கேட்கறாங்க. ஒண்ணு, ஆன்மீகத்துல முழு ஈடுபாட கேட்கறவங்க இருக்கிறாங்க. ஒண்ணு, ஆன்மீகத்துல முழு ஈடுபாட்டோட கேட்கறவங்க இருக்கிறாங்க. என்னுடைய குடும்பத்துல வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆன்மீகத்துக்கு வரப்போறேன் அப்படின்னு கேட்கறவங்க இருக்காங்க. இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது பார்ப்போம். முழுச ஆன்மீகத்துல வந்து பற்றற்று இருக்கணும் அப்படின்னா அதுக்கான காரணகரம் கேது. ஒரு விஷயத்துல கசந்து இல்லைன்னா வேற வழி இல்லாம ஆன்மீகத்துக்குள்ள வர்றாங்கன்னா அதுக்கு காரணகரம் சனி. எனக்கு மகனோட நடவடிக்கை பிடிக்கல, மகளோட நடவடிக்கை பிடிக்கல, உறவினர் சரியில்லை, அப்பா சரியில்லை, அம்மா சரி, யாரையும் ஒருத்தர் மேல குற்றத்தை வைத்துட்டு அந்த குற்றத்தில் ஏற்பட்ட வெறுமையில ஜோதிடத்துக்கு வந்தாங்கன்னா அது சனி. இல்ல எனக்கு குடும்பத்துல பொறுப்பு இருக்கு, அதோட சேர்ந்து ஆன்மீகத்தை வளர்க்கணும் அப்படின்னா அதுக்கும் காரணகரமும் சனி. எனக்கு எந்த வேலையெல்லாம் இருக்கட்டும், எனக்கு முதல்ல என்னுடைய மனசும் என்னுடைய ஸ்பிரிச்சுவலும் எப்பவும் ஹாப்பினஸா போகணும்னு நினைக்கக்கூடிய தன்மை கொடுக்கக்கூடியவர்களும் கேது. நான் கத்துக்கிட்டா மட்டும் பத்தாது, அடுத்தவங்களும் சொல்லி கொடுக்கணும், தெரிஞ்சுக்கிற வைக்கணும் அப்படின்னா அதுக்கு குரு கேது அல்லது குரு சனி. இதுல மூணு தான் காரணம். பாவகத்துல ஆன்மீகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பிரிச்சுவல் பாவங்கிறது 5, 9 திரிகோணத்துடைய பாவங்கள்ல முக்கியமான பாவம். ஒன்றை சார்ந்த ஆன்மீகத்துக்குள்ள போகணும் அப்படின்னா அது 5, சுயமா தவம் தியானம் அப்படி போகணும் நினைக்கிறோம்னா அது 9. ஒரு வாத்தியாருடைய காலடியில உட்கார்ந்து கத்துக்கிட்டு மேல போகணும், அது 5ஆம் பாவம். வாத்தியார்ட்ட தெரிஞ்சுக்கிட்டு வெளியே போய் தனியா பயிற்சி எடுத்து பண்ணணும் அப்படின்னா 9ஆம் பாவம். இதுதான் ஆன்மீகத்துக்கான பாவங்கள். சார் லக்கணத்துல கேது இருக்குது அப்படின்னா அவர் இயல்பாவே அவர் என்ன ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் வந்தாலும் ஒரு நாள் அவர் ஆன்மீகத்துக்கு அப்படியே வந்துடுவார், அப்படியே வந்துடுவார். லக்கணத்துக்கு 7ல கேது இருக்கு, முதல்ல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இருப்பார். அவர் குடும்ப குட்டின்னு ஆனப்பட்ட அந்த கிரக சூழ்நிலை அவரா கொண்டாந்து ஆன்மீகத்தை கொண்டு தள்ளிடும். அவர் சேர்ந்திருக்கிற நபர்கள் சூழ்நிலை எல்லாமே அவர் ஆன்மீகத்தை கொண்டாந்து இந்தா போ அப்படின்னு சொல்லுவார். அவர் ஸ்பிரிச்சுவல் இழுக்கும், வா 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 வான்னு இழுக்கும். லக்னாதிபதி கூடயே கேது இருக்குது அமைச்சு கொஞ்ச காலத்துல மத்திய வயதுக்கு பின்னால ஆன்மீகம்னா என்னன்னு அவர் இறங்கி வருவார். மனசை குறிக்கக்கூடிய சந்திரன் கூட கேது இருக்கு அமைச்சு அவருடைய சூழ்நிலையில அவர் ஆன்மீகத்தை கொண்டு போய் தள்ளிடும். நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன், வா வான்னு கூட்டி போய் கும்மி வச்சு அனுப்பிச்சு. ஆக மொத்தத்துல ஒரு பற்றற்று ஒரு முறையான ஆன்மீகத்துல போறதுக்கு முழு காரணம் கேதுவா. கொஞ்சம் பற்றும் இருக்கு, அதோட ஆன்மீகம் இருக்குங்கிறதுக்கான காரணம் சனின்னு முதல்ல. இது எப்படின்னா ஆன்மீகத்துக்குள்ள போயிட்டு இருக்கிற அதே அளவுக்கு இந்த பக்கத்துல கசப்பும் இருந்துகிட்டே இருக்கும். இந்த கசப்பு இருக்க அளவுக்கு ஆன்மீகத்துல போயிட்டு இருக்கு. இதுதான் அது முக்கியம். சார் லக்கணத்துல சனி இருக்கு, லக்கணத்தை சனி பார்க்குது. முதல்லாம் பார்த்தீங்கன்னா தொழில் 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 தொழிலே கவனிச்சிருப்பாங்க. அந்த தொழிலுக்கான காலம் முடிஞ்ச அடுத்த நொடியில டக்குன்னு ஆன்மீகத்துக்கு வந்துடுவாங்க. என்னோட ரிட்டையர்மெண்ட் லைஃப், என்னுடைய ஓய்வு கால வாழ்க்கை, பிற்கால வாழ்க்கை, இதெல்லாம் முழுக்க நான் தனியா இருந்து அப்படியே ஜாலியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு தவம் தியானம் ஆன்மீகம் கோவில் குளம் அப்படி ஒரு கார்டனிங் அப்படி போகணும்னு தோண வச்சு. அதுக்கான காரணம் கிடையாது. சார் லக்கணத்துல கேது இருக்கக்கூடிய ஒரு நபர் இன்னொரு லக்கணத்திலேயோ லக்னாதிபதியோ கேது இருக்கிற நபரை கட்டும்போது அவங்க 2 பேருடைய ஆன்மீகம் மிக சிறப்பா இணைஞ்சு போயிடுது. அவங்க ஒத்து போயிடுறாங்க. இடத்துல சித்தர்கள் வழிபாடு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னோம். அந்த ஒருத்தரை சார்ந்த ஒரே கதின்னு வாழக்கூடிய தன்மை ஏற்படுத்தக்கூடிய காரகிரகம் ராகு. அப்ப குரு ராகு சனி ராகுலாம் பார்த்தீங்கன்னா குரு ராகு சனி ராகு சந்திரன் ராகு இந்த 3 கிரகச்சரிக்கும் குருவுடைய காலடியே சிறப்பு அப்படின்னு நம்பக்கூடிய கிரகச்சரிக்கை.
இதுல ரொம்ப குருக்கு ரொம்ப நெருக்கமா போகக்கூடிய கிரகங்கிறது சந்திரன் குருதான் அப்படின்னு. ரெண்டாவது, குருவை சார்ந்து குருவுடைய வழியிலேயே போகணும்னு நினைக்கக்கூடியது சனிராகு. குருவுக்கு சேவை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா போலங்கிறது குருராகு. இவங்க எல்லாம் குருவை நம்பி பயணிக்கக்கூடிய கிரகங்கள் இந்த கிரக சேர்க்கை. இவங்களும் சித்தர்கள் வழிபாடு செய்வது சால சிறப்பு. அதுலயும் குருராகு சேர்க்கை, சனிராகு சேர்க்கை, இந்த 2 சேர்க்கைகளுக்கும் ஒரு சித்தரை வழிபட்டு சித்தருடைய கருத்துக்களை ஏற்று அவங்களுடைய பீடங்களை நமஸ்காரம் பண்ணி வீட்டுல வழிபாடு செய்யும்போது மிக சிறப்பான பலன். இதை இப்படியும் எடுத்துக்கலாம். குருதசையில ராகு புத்தி, ராகுதசையில குரு புத்தியில வந்தது அப்படின்னு, சனிதசையில ராகு புத்தி, ராகுதசையில சனி புத்தி, சந்திரசையில ராகு புத்தி, ராகுதசை சந்திர புத்தி. அப்ப ராகு தசையோ புத்தி நடக்கணும். அந்த காலகட்டத்துல சந்திரன் சனி குரு தசாபுத்திகளா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்களுடைய சித்தர்கள் வழிபாடு மிகச்சிறந்த பலனை கொடுக்கிறது. குருராகு சேர்க்க இருக்கு, தனுசுல இருக்கு, பயங்கரமான பிரச்சனை. அவரு ஒரு திருவண்ணாமலை போறார், போறது கோயில் போயிட்டு சூசைட் பண்ணிக்கலாம்னு போறார். ஆனா திருவண்ணாமலையில போய் ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்திலேயே அவர் ஒரு ஈர்ப்புல இருக்காரு. ஒருத்தர் பேசுறாரு, பேசி மனமாற்றம் மாதிரி அப்படியே சித்தன் போக்கு சிவன் போக்குன்னு அப்படியே பட்டாரு. அதுக்கு பின்னாடி 28 ஆண்டுகள் இருக்காரு. ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. சொத்து பத்தெல்லாம் நிறைய இருக்கும்போது பிரச்சனையை அதிகமாகி தூங்காம இருந்தவர் எந்த சொத்துமே இல்லாத போது நிம்மதியான தூக்கத்தோடு வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி அந்த பிறப்பை அறுக்கக்கூடிய கத்தி குருராக சேர்க்கைக்கு உண்டு. இந்த குருராகு, குருக்கேது, சனிராகு, சந்திரன் ராகுலாம் ஒரு குருவுடைய காலடியை தொட்டு அடுத்த கட்டத்துக்கு பயணிக்கிறது சால சிறந்த கிரக அமைப்பு. ஒரு குருவுக்கு பக்கத்துல போறோம், நம்ம அனுகிரகம் அந்த குரு நல்லா பிடிச்சிருக்கு, காலப்போக்கில் அந்த குருவுக்கு நம்ம கொஞ்சம் மனக்கசப்பு வந்ததுன்னா அதுக்கு பிரம்மகத்தி, அதுக்கு குருசனி சேர்க்கை பாருங்க முக்கியமான. ஒரு குரு மேல ஒரு திடீர் குற்றத்தை வைக்கிறோம், இல்ல நீண்ட காலத்துக்கு குருவோட பயணிக்க முடியலைங்கிற எல்லா ஜாதகத்துக்குமே பிரம்மகத்தி தோசை இருக்கு. அதுல எந்த ஞாபகம் மறக்காம வச்சுக்கணும். குருசனி சேர்ந்திருந்தாலும் குருசனி பார்வை இருந்தாலும் அவர் ஒரு சமயத்தில் குருவை விட்டு வெளியேறி ஒதுங்கி செயல்பட ஆரம்பித்து விட்டார். அவர் என்னதான் தலையில் நின்னாலும் கூட அந்த ஒரு குருவுடைய சாபத்தை வாங்குற மாதிரி இருந்தது. அவங்க எல்லாம் ஆரம்பத்துல இருந்து ஒரு சித்திர வழிபாட சேர்த்து பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னா உயிரோடு வாழக்கூடிய ஒரு குருவின் சாபமும் குருவின் பழிச்சொல்ல வராம இருக்கிறது. சித்திர வழிபாடுகள் அப்படி என்ன சார் இருக்கு கேள்வி சொல்லுவோம் அப்படின்னா, உங்களுக்கு இனம் புரியாத ஒரு அவஸ்தைய, எந்த பக்தி மார்க்கும் தீர்க்க முடியாத ஒரு அவஸ்தைய அந்த குரு பீடத்துக்கிட்ட போய் நின்னவனு அதுல தண்ணி பொல பொல பொலன்னு கொட்டிடும். அப்பவே உங்களோட ஐ ஓப்பன் ஆகும். அதை விட தலை சிறந்த சரணாகதி ஒண்ணு இல்லவே இல்லை. யாரை பார்த்தா மனசு அப்படியே சந்தோஷமா இருக்கணும், யாரை பார்த்தா மனசு பொங்கி பொங்கி வருமோ, யாருகிட்ட விழுந்தா கால் நமஸ்காரமும் சந்தோஷமா இருக்கும், யார்கிட்ட உங்க பிரச்சனை சொன்னா அவர் கேட்டா உங்களுக்கு நல்லா தோணும். அதெல்லாம் குருவோட தன்மையில இருக்கிறாங்க. எப்பவுமே உங்களை விட்டு போகணும். அதை தொடர்ந்து நீங்க குருவுடைய வழிபாடு சால சிறந்தது அப்படிங்கிறத சொல்லி இதெல்லாம் நம்ம அடிப்படையில விரிவாகவும் சொல்றோம். சிறப்பு வகுப்புகள்ல ஒரு தனிப்பட்ட கருத்துக்களை முன்னிலைப்பட நிறைய வகுப்புகள் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஜோதிடங்கிறது சிறந்த வழிகாட்டு. அந்த ஜோதிடம் எல்லாத்துக்கும் கையை பிடிச்ச அடுத்த கருத்தை கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஜிகே சுசார்பாக சிறந்த அடிப்படை வகுப்புகளை ஒரு முறைப்படுத்தி நடத்திட்டு வரும். படிக்கணும் விருப்பம் இருக்கவங்க இந்த மார்ச் மாசம் 31 ஜோதிட வகுப்பு இருக்கு. கீழே நம்பரை தொடர்பு வந்து முன்பதிவு செய்து படிக்கலாம். சிறப்பு வகுப்பு படிக்கணும் அவங்க விருப்பம் இருக்கிறவங்க அப்போ மார்ச் மாசம் 4ஆம் தேதி ஒரு வாரம் மாலை நேரங்கள் மட்டும் ஆன்லைன் வகுப்பு. அடிப்படையும் ஆன்லைன் தான் இருக்கும், சிறப்பு வகுப்பும் ஆன்லைன் தான் இருக்கும். ரெண்டும் படிக்கிறதுக்கு கீழே நம்பர் கூட வந்து பயன்பெறலாம். ஒரு ஜோதிடத்தின் மூலியமாக யாருமே கொடுக்க முடியாத ஒரு ஆறுதலை, ஒரு மன ரீதியான ஒரு அன்பை அது கொடுக்கும் அப்படின்னு நான் உறுதியா சொல்ல முடியும். எல்லாரும் பிரச்சனைகள் சந்தோஷமா வாழ ஜிகேசன் உண்மையான வாழ்த்துக்கள். அனைவருக்கும் எம்பெருமான் சிவச்சிஷ்டமாக ஆசைகளும் மானசீகமான வாழ்க்கையும் நிரம்ப கிடைக்கட்டும். வாழ்க்கை